கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் உங்கள் தோழமை அசாருதீன் பேசுகிறேன். ஆவிக்குரிய கூடாரத்தினுடைய தொடர்ச்சி பார்க்கலாம். ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு கட்டாயம் தேவை. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அந்த வளர்ச்சி கட்டாயம் தேவை. அந்த வளர்ச்சி நாளுக்கு நாள் எப்படி வளர்ந்து கொண்டு இருக்கு. ஒரு மரம் வச்சோம்னா அந்த மரம் எப்படிலாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா சொல்லி நாளுக்கு நாள் போய் பார்ப்போம் இல்லையா, அதனுடைய வளர்ச்சியை. அதுபோல ஆவிக்குரிய வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு. சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சபைக்கு போயிட்டா சபைக்கு போகிறது மட்டும்தான் வளர்ச்சி அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறதான இந்த வளர்ச்சி எப்படின்னா, சபைக்கு போனதுக்கப்புறம் சத்தியத்தை கேட்குறோம் இல்லையா, சத்தியத்தை கேட்டு அதன்படி வாழ்கிறதான வளர்ச்சி. அது ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் 2 பேருக்குமே அது பொருந்தும். சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை படிக்கிறோம், சத்தியத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சி. ஏன்னா அங்கே கொடுக்கப்படுகிற சத்திய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது. அது நம்மளை உயிர்ப்பிக்கும்னு வேதம் நமக்கு சொல்லுது. அது நாளுக்கு நாள் வளர்ச்சிக்கு எதுவாக நம்மளை நடத்தும், அது உண்மை. ஆனால் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது பயன்படுதா இல்லையான்னு தெரியலை. இன்னைக்கும் நம்ம இத்தனை வருஷ காலமாக சர்ச்சுக்கு போய் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் ஏன் ஒரு பாடுகள் வரும்பொழுது கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதையாய் வேறு விடாமல், ஆவிக்குரிய வேறு விடாமல், ஏன் காற்றும் மழையும் அடித்த உடனே அந்த மண் சரிவில் சரிஞ்சு வந்துடுது அப்படின்னும், அடுத்து வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல ஸ்தோத்திரம் பறவைகள் குருவிகள் வந்து கொத்திட்டு போகிற மாதிரியும், அடுத்து ஏன் ஸ்தோத்திரம் முட்கள் நிறைஞ்ச பகுதியில் விதைக்கப்பட்டு வளர்ந்த அந்த மரத்தை போல ஏன் நெருக்கப்பட்டும் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமைகள் அப்படிதான் இருக்கு. அந்த வளர்ச்சி வந்து இப்படிதான். கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை, முள்செடியில் விதைக்கப்பட்ட விதை, வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல என்னன்னா வேறு விடாமல், அது பாதுகாப்பு இல்லாமல் அது என்ன பண்ணுன்னா கொஞ்ச நாள் மண்ணுக்குள்ளே போய் ஒரு மரமாக வர்ற மாதிரி வந்து அப்படி மடங்கிறது. அதுபோல தான் ஆவிக்குரிய இன்னைக்கு வளர்ச்சியும் ஆவிக்குரிய காரியங்களும் அப்படிதான் இருக்குது. வேறு விடாமல் ஏதோ ஒரு பாடுகள் வரும்போது ஆவிக்குரிய காரியத்திலேருந்து வெளியே வந்துடுறோம். ஏன் அப்படின்னா, நம்மளோட ஒரு பெரிய ஒரு புத்தி இருக்குது. நம்மளுடைய சுய தேவைக்காக மட்டும்தான் கடவுளை தேடிட்டு இருக்கிறோம். கடவுளை தேடுறது என்பது அவருடைய வேலையை நாம் சிறப்பாய் செய்து கொடுப்பதற்காக, அவர் தரும் ஆலோசனைகளை கேட்பதற்காக, அவர் தருகிற இளைப்பாறுதலில் நம்ம தங்குறதுக்காக தான் அவரை தேடுறோம். ஆனால் இன்னைக்கு நாம் நம்மளுடைய சுய தேவைகளுக்காக அவரை தேடி போயிட்டு இருக்கிறோம். ஓகே, அப்படி போகக்கூடாது. அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவதற்காக தான் நம்ம போகணும். நம்மளுடைய சுய தேவைகளுக்காக அங்கே போகிறதுனால தான் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைய முடியாமல் போகுது. அடுத்தடுத்து தேவன் நம் மூலமாய் செய்யக்கூடியதான பெரிய திட்டங்கள், அவருடைய மகிமையின் வெளிப்பாடை நம்ம பார்க்க முடியாமல் போகுது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு கர்த்தர் சொன்னபடி போயிருந்தா மட்டும்தான், போனதால மட்டும்தான் செங்கடல் பிரிஞ்சது, வானத்திலேருந்து மண்ணா வந்தது, காடைகளை கொடுத்தது, கண்மலையிலேருந்து தண்ணி வந்தது, இந்த மாதிரி பெரிய அற்புதங்களை செஞ்சார். மோசே ஆண்டவர் சொன்னபடி நடக்காம அவர் வழியில இல்லப்பா, எனக்கு எகிப்துலேருந்து என் ஜனங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு விடுதலை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு கானான் தேசம் போகிறதுக்கு வேற ஒரு வழி இருக்கு, அந்த வழியில போயிருந்தால் தேவன் மகிமைப்பட்டிருப்பாரா? அந்த இடத்துல ஒரு வளர்ச்சின்னு ஒன்று இருந்திருக்குமான்னு பார்த்தா அது இல்லை. தேவன் மகிமைப்படுத்திருக்க மாட்டார். ஏன்னா நம்ம சொல்ற வழியில போறதுக்கு தேவன் அவர் வந்து ஆள் இல்லை, அப்படி வச்ச ஆள் இல்லை. அவர் சொல்கிற வழியில் வரணும், அதை அறிஞ்சு அதன்படி வந்தால் மட்டும்தான் அவர் செய்வார். அவர் கொண்டு போகிற வழி மேடும் பள்ளமும் முள்ளும் நிறைஞ்சதாக இருக்கும். ஆனால் அங்கே தான் பெரிய அற்புதங்களை செய்வார், அவருடைய மகிமை வெளிப்படுத்துறதுக்கு. கர்த்தருடைய வழியை அறிந்து போகிறவன் தான் ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைகிறவன் அர்த்தம். இன்னைக்கெல்லாம் நிறைய சபைகள்லாம் உருவாக்கப்படுது.
ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சபை நெருப்பாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், நெருப்பாக எரியும், பெரிய வளர்ச்சியில் போகும். ஆனால் அந்த சபை பெரிய ஒரு நிலைமை அடைஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், அதோட நிப்பாட்டிடுறது. மனிதன் பார்வையில் வளர்ச்சி, அதெல்லாம் மனுஷன் பார்வையில் 4 இடத்துல ஃபேமஸ் ஆகி 4 பேருக்கு தெரிய வந்துட்டோம்னா நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது. அந்த வளர்ச்சி அல்ல. ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது உங்களை வளர்க்கக்கூடிய காரியம். நீங்கள் எப்படி வளர்ந்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டீங்க. மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு நீ போதியாமல் இருந்து ஆகாதவனா ஆயிடக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா? அதுபோல் மற்றவங்களுக்கு நான் போதிக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, என்னுடைய சுத்திகரிக்கப்படுதல் முறை, நான் எப்படி கிறிஸ்துவை போல மாறிக்கிட்டு இருக்கிறேன், நான் எப்படி கிறிஸ்துவை போல மாறிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதான நிலையை அனுதினமும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சபைக்கு போகிறவர்களும் அப்படி தான். சபைக்கு நெடுங்காலமாக போகிறீங்க, ஏதோ ஒரு பாடுகள் வரும்போது உடைக்கப்படுறீங்க, அப்படி என்ன நொறுக்கப்பட்டு அவ்வளோதான், எப்படி வந்தீங்களோ அதே வழியில் போயிடுறது. சரி, நாம் சபைக்கு போகும் பொழுதும் எப்படி போகணும்னா கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக போகணும். அப்போ தான் என்னென்னா நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் வரும், ஏதோ ஒரு புதுமையாக ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். அதனால என்னென்னா நம்ம ஏசாயா 61 அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கும்போது என்னென்னா புதிதாய் கட்டுவோம் அதாவது இடிந்து பாழாய் கிடக்கிற பட்டணங்களை புதிதாய் கட்டுவோம் சொல்லப்பட்டிருக்கு. நாம் சபைக்கு போகும்போதும் புதிதாய் கட்டப்படுகிற நிலைமைக்கு தான் போகணும். அந்த மனநிலைமையோடு போனால் மட்டும்தான் கர்த்தர் தருகிறதான வார்த்தை, அந்த ஆசீர்வாதமான வார்த்தை நமக்குள்ள நிலையா நிற்கும். ஓகே, சபைகளில் இந்த ஒரு நிலைமை இன்னைக்கு காணப்படுது. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஆவிக்குரிய கூடாரத்தில் எப்படின்னா நீங்கள் இருக்கிற தேவனுடைய உறவு, நீங்கள் அனுபவிக்கிற பாடுகள், அதனுடைய பலன்கள். இன்னைக்கு நிறைய பேர் பலனை எதிர்பார்க்காமலே ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. அப்படியும் மகிமைப்படுத்தக்கூடாது. நீ பலனை அனுபவிச்சிருந்தால் மட்டுமே மற்றவங்களுக்கு சொல்லணும். அதனால தான் பவுல் கொரிந்தியரில் சொல்லுவார், நாங்கள் சாதுரிய ஞானத்தோடு நாங்கள் பிரவேசியாமல் உலகத்தினுடைய ஞானத்தை போல உலகத்தில் ஒரு தலைவரை மேன்மைப்படுத்தணும்னா அந்த தலைவர் நமக்கு நல்லது செஞ்சுருக்காரோ இல்லையோ செய்யாததையும் சொல்லி மேன்மைப்படுத்துவோம், புகழுவோம். அந்த கவிதைகள் எழுதுகிற கவிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அரசர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி மேன்மையாக புகழுவாங்க. அந்த அரசர் அந்த மாதிரி செஞ்சுருக்காரான்னு பார்த்தா ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டார். அந்த கவிஞருக்கு ஏதோ ஒரு காசு பணத்தை கொடுத்துருப்பாரு, அதனால் கவிஞர் அப்படியே ஏற்றிடுவாப்புல, அந்த அரசர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு. அந்த மாதிரிலாம் கடவுளுடைய வார்த்தையும் சொல்லக்கூடாது. நீங்கள் பலனை அனுபவிச்சிருக்கணும். பலனை அனுபவிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம், சந்தோஷமாக தெரியப்படுத்தலாம். சீசர்கள்லாம் அப்படிதான், பலனை அனுபவிச்சதுனால தான் சந்தோஷமாக ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. இன்னொன்று, பாடுகளை அனுபவிக்காமல் வருகிற எந்த ஒரு பலனும் தேவனால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் எப்படின்னா பாடுகளை மட்டும் அனுபவிக்கிறது இல்லை, பாடுகளை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறது இல்லை, ஆனால் பலனை அதிகமாக பெறுவாங்க, அந்த பலனை சொல்லுவாங்க. பாடுகள் இல்லாமல் வருகிற பலன் அது தேவனுடையது அல்ல. ஆகவே என்னென்னா, நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது நீங்கள் பாடுபட்டிருக்கணும், பலனை அனுபவிச்சிருக்கணும், நீங்கள் பலனை அனுபவிச்சிருக்கணும், பாடுபட்டிருக்கணும். அதாவது நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லணும். அப்பொழுது அந்த வளர்ச்சியை பார்க்க முடியும். இன்னொன்று மெயினாக, இந்த பாடுகளும் பலன்களும் தேவனுடைய உறவுலேருந்து நமக்கு கிடைச்சதா இருக்கணும். ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய கூடாரத்தில் தான் அவன் என்ன பண்ணுறான், வாசம் செய்கிறான். தேவனுடைய உறவு, பாடுகள், பலன்கள். இதில் வாசம் செஞ்சு என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு தேவனுடைய எல்லா மகிமையும் அவன் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறான், மற்றவங்களுக்கு அதை கொடுக்க ஆரம்பிக்கிறான். மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறது மூலமாக தான் நாம் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். இன்றைக்கி நிறைய பேர் மற்றவங்களுக்கு கொடுக்கறது இல்லை, ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி அவங்க சொல்கிறதும் இல்லை. ஏன்னா இவங்களே அதை அறிய மாட்டேச்சுறாங்க, நான் ஆவிக்குரிய இதில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஆவிக்குரிய வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது என்பதை மறந்துடாதீங்க. அந்த ஆவிக்குரிய வளர்ச்சின்னு ஒன்று இருக்குங்கிறத நீங்கள் நிச்சயமாக மறந்துடாதீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய கூடாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய தனிப்பட்ட கூடாரம் ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கூடாரத்தின் எல்லைக்குள்ளே நிறைய பேர் வாசம் பண்ணுறாங்களா, உங்களுடைய கூடாரத்தினுடைய எல்லைக்குள்ளே நிறைய பேர் வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஆவிக்குரிய ஞானம் ஃபஸ்ட்டு நமக்கு எல்லோருக்குமே தேவை, பிரியமானவர்களே. ஆகவே உங்களுடைய ஆவிக்குரிய கூடாரம் எப்படி இருக்குது, வளர்ச்சிக்கு எதுவாக இருக்கா, வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்களா, உங்கள் மூலமாய் தேவன் மகிமைப்படுகிறாரா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். ஆவிக்குரிய வளர்ச்சியை அறிந்து கொள்வது, ஆராய்வது ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைக்கும் அவசியமானது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஆமென்.